கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி அஃபிஷியலாக OnePlus OPPOவோட சப்ராண்டாக மாறிச்சு. அந்த பாயிண்ட்லேருந்து லான்ச் ஆன OnePlus ஃபோன்ஸ் எல்லாம் ஏறக்குறைய ஒரே பேட்டர்னில் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சில விஷயங்கள் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்காங்க OPPO. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் OnePlus ஃபோன் ஸ்ட்ராட்டஜி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் நிறையவே மாறி இருக்கு. இப்போ OnePlus ஃப்ளாக்ஷிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போன வருஷம் ப்ரோ மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க, ரெகுலர் நம்பர்ட் வெர்ஷன் கிடையாது. இப்போ OnePlus 11 மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரோ வெர்ஷன் இல்லாமல். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி என்ன இங்கே இருக்குது, இந்த OnePlus 11ல் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ முதல்ல அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4E Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். பாக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது, எதுவும் பெருசாக புதுசாலாம் பண்ணல. ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ள இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதுக்குள்ளே அந்த ரெட் கேபிள் கிளப்க்குள்ள கார்டு, அது போக ரெகுலர் புக்லெட்ஸ், குவிக் ஸ்டார்ட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கைட்ஸ். இந்த கார்டில் சிம் இஜெக்டர் டூல் இருக்கணும், எங்கேயோ எழுந்திருச்சு. ஓகே, இது சிம் இஜெக்டர் டூல். அடுத்து OnePlus ஃபவுண்டர் பீட்லாவ் கிட்டேருந்து ஒரு சின்ன நோட். இது போக ஒரு சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக OnePlus 11 ஃபோனுக்கு வருவோம். இந்த ஃபோன் OnePlus 10 ப்ரோக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. என் கையில் இருக்கிறது டைட்டன் பிளாக். இதில் அந்த பேக்குக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இட்டர்னல் க்ரீன் இன்னொரு கலர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அதில் கிளாசி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் அதில் இன்னும் ஈஸியாக பிக்கப் ஆக சான்சஸ் இருக்குது. எனிவேஸ், நம்ம பில்டை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு 100 வாட் சூப்பர் வூக் சார்ஜர், அப்புறம் ஒரு ரெட் டைப் A to டைப் C கேபிள். ஸோ இந்த OnePlus 11ல் 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. OnePlus இந்த பேட்டரியை 0 to 100 25 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் அவங்க பேட்டரி ஹெல்த் இன்ஜின் BHEயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணி இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக BHE உங்களோட ஃபோனோட பேட்டரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆனாலும் அந்த லைஃப் ஸ்பேன் லாங்காக இருக்கணுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அட்லீஸ்ட் அதுதான் கிளைம். இப்போ வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது, அது ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. பட் இது ப்ரோ மாடலாக இல்லாட்டியும் அந்த ஸ்ட்ராட்டஜி லைட்டாக மாற்றிருக்காங்கன்னு சொன்னால. ஸோ இங்கே ப்ரோ மாடலாக இல்லாட்டியும் அந்த அலர்ட் ஸ்லைடர் திருப்பி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு OnePlus ஃபோன்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இது. இப்போ டக்குன்னு ஃபோன் அடிக்கல, அதை சைலண்ட்டுக்கு மாற்றணும்னா ஒரு டிஸ்பிளே கூட ஆன் பண்ணாமல் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. எனக்கு எப்போவுமே அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கு. இப்போது இந்த பேக் டிசைனும் லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. கேமரா இப்போ ஒரு சர்க்குலர் அரேயில் இருக்குது. க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஷிம்மர் இருக்குது. இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பார்க்க நல்லா இருக்குது. கேமராஸ்னு வரையில் வருவோம், அதுக்கும் வருவோம். பிளேஸ்மெண்ட்ஸ், பவர் பட்டன் நல்லா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கரெக்டான ஹைட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வால்யூம் கீஸ் இன்னொரு சைடில் இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் 8 mm, கையில் நல்லா ஸ்லீக்காக இருக்குது. பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிட்டத்தட்ட 205 கிராம்ஸ் வெயிட் இருக்கிறதுனால கையில் ஒரு சாலிட் ஃபீலும் இருக்குது. பின்னாடி இருக்கிற Gorilla Glass 5ம் சரி, ஃப்ரண்ட்டில் உள்ள Gorilla Glass Victusம் சரி, இந்த எட்ஜஸில் கர்வ் ஆகிறதுனால ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீலும் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேஸ் பிடிக்கலன்னா செம கடுப்பாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. டிஸ்பிளே பற்றி பேசல, இங்கே ஒரு 6.7 inch சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. OPPO போன தடவை ப்ரோ வெர்ஷனில் யூஸ் பண்ண அதே பேனல் தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு E4 AMOLED பேனல், Quad HD+ ரெசல்யூஷன். ஸோ பிக்சல் டென்சிட்டி நல்லா கிறிஸ்பான 525 pixels per inch. பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ரெஸ்பெக்டபிளான 1300 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. இது போக டால்பி விஷன், HDR10+ ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல LTPO 3.0 டெக்னாலஜி இருக்கிறதுனால ரெஃப்ரெஷ் ரேட் 1 to 120 Hz தேவைக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் விரல எடுத்த உடனே ரெஃப்ரெஷ் ரேட் 10 Hzக்கு ட்ராப் ஆகுது. இப்போ அடுத்து நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா 120 Hzக்கு போயிடுது. திருப்பியும் நான் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினேன்னா 10 Hzக்கு ட்ராப் ஆகுது. சரி, இப்போ நம்ம வெளில வந்துட்டு கேமரா ஆப்புக்கு போனோம்னா 60 Hz. ஸோ ஓவரால் இது ஒரு நல்ல தரமான பேனல். லுக்ஸ் மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்சிக்கும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. மீடியா கன்சம்ஷனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எஸ்பெஷலி இங்கே ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால இந்த ஸ்பீக்கர்ஸ் நல்லா ரிச்சாக லவுடாக இருந்துச்சு. நீங்களே கேளுங்களேன். ஓகே, இந்த ஃபோனோட ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உள்ளே அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க சிப், அஃப்கோர்ஸ் ஒரு வருஷமும் OnePlus பண்ணுற மாதிரி குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Gen 2 SoC. இது கூட 8 இல்லை 16 GB LPDDR5X RAM, 128 இல்லை 256 GB ஸ்டோரேஜும்.
என்னடா ஸ்டோரேஜுக்கு மட்டும் ஸ்பெக்ஸ் சொல்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, 128 GB ஸ்டோரேஜ் UFS 3.1, 256 GB ஸ்டோரேஜ் UFS 4.2. இப்போ திருப்பி நிறைய பிராண்ட்ஸ் இந்த மாதிரி 128க்கு மட்டும் UFS 3.1 கொடுக்குறத வச்சு பார்க்கல, ப்ராபப்ளி UFS 4.0 ஸ்டோரேஜ் அந்த 128 GB கெப்பாசிட்டியில் அவைலபிளாக இல்லாத மாதிரி தெரியுது. இது என்னோட கெஸ் தான். கன்ஃபார்மாக எனக்கு ஏதாவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா, டிஸ்கார்ட் எதுலையாவது சொல்கிறேன். எனிவேஸ், இப்போ நான் ரன் ட்ரை பண்ண ஒரு சில கேம்ஸ் இதில் நல்லா தான் ரன் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அஃப்கோர்ஸ் Snapdragon 8 Gen 2 இருக்கையில் எதிர்பார்த்த விஷயம் தான். ஸோ இங்கே ஓப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது இன்னைக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு 4 வருஷம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணியிருக்காங்க. இந்த OnePlus 11க்கு A ரேட்டிங் TUVலேருந்து கிடச்சிருக்கு 48 மாதம் ஃப்ளூவன்சி டெஸ்ட்டில். பேசிக்காக அது என்னென்னா, இப்போ 48 மந்த்ஸ்க்கு உள்ள என்ன யூஸ் நார்மலாக ஒருத்தவங்க யூஸ் பண்ணால் இருக்குமோ அதை அவங்க ஒரு லேப் செட்டிங்ஸில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிமுலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் ஃபோன் நல்லா ஃப்ளூடாக ஸ்னாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு A ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வெறும் கிளைம் தான், லேபில் அவங்க பண்ணுற டெஸ்ட் வேறு, நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணல நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்ஸ் அதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பட் 4 வருஷம் கழிச்சு தான் அது தெரிய வரும். இன்றைக்கி தேதிக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது 4 years சாஃப்ட்வேர் அப்டேட் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 5 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ்க்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது இப்போ சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் என்ன மினிமம் இருக்கோ அதை மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், எந்த பிராண்டை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கே தெரியும். பட் இங்கே 5 வருஷத்துக்கு சப்போர்ட் கொடுக்குறோன்னு கமிட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பெரிய பாசிட்டிவாக தெரியுது. ஓகே, இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா ஆக்சிஜன் ஓஎஸில் ரன் ஆகிட்டு இருக்க Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். இதை பற்றி நம்ம புதுசாக பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. நம்ம பல ஃபோன்ஸில் பார்த்தா அதே ஆக்சிஜன் ஓஎஸ் தான். இப்போ ரெகுலர் ஃபீச்சர்ஸ், ஷெல்ஃப், ஜென் மோட் அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. உள்ள தாறுமாறு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் இருக்கிறதுனால ஃபோன் ஸ்மூத்தாக இருக்குங்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எதிர்பார்த்தது தான், அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. கேமரான்னு வரையில் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி சோனி IMX 890. பிரைமரி மட்டும் இல்லை, இதில் உள்ள 4 சென்சர்ஸுமே சோனியோடது தான். இந்த பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர் 1/1.56 inches. இது கூட ஒரு ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. எடுத்தோன்னே பார்க்குறதுக்கு இமேஜஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். டக்குன்னு ஆஃபீஸ் சுற்றி எடுத்து பார்த்த வரைக்கும் இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் சரி, டீட்டெயில்ஸும் சரி, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் போய் பார்ப்போம். அல்ட்ரா வைட் திருப்பியும் சொன்ன மாதிரி சோனி சென்சர் IMX 581 48 மெகாபிக்சல் சென்சர். இது ஒரு f2.2 லென்ஸோட பேராக இருக்குது. இந்த லென்ஸ்க்கு ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ஃபீல்ட் ஆஃப் வியூ 115 டிகிரிஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். மூணாவது 2x டெலஃபோட்டோ போர்ட்ரேட்ஸ்க்கு இது ஒரு சோனி IMX 709 32 மெகாபிக்சல் சென்சர் f2 லென்ஸோட பேராக இருக்குது. ஜூம்னு வரையில் அட்லீஸ்ட் ஒரு 3x டெலஃபோட்டோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் மேக்ரோ டெப்த்னு எதுவும் போட்டு இதை ஃபில் பண்ணாமல் 2x போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது. இங்கே அவங்களோட இன்டென்ட் என்னென்னா, ஹாசல்பிளாடோட உள்ள அசோசியேஷன் இருக்கிறதுனால அந்த XCD 30mm 65mm அந்த லென்சஸ் யூஸ் பண்ணி எடுக்கிற போர்ட்ரேட்ஸ்க்கு சிமிலராக அந்த மாதிரி ஒரு லுக் ஃபோன்ஸில் எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான். ஹாசல்பிளாட் பற்றி பேசையில் எக்ஸ்பேண்ட் மோட் தவிர இந்த பார்ட்னர்ஷிப்னால இப்போ இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஸ்டைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செரனிட்டி, ரேடியன்ஸ், எமரல்ட். இதை ஹாசல்பிளாட் மாஸ்டர்ஸ் மோட் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 11ல் 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. ஸ்டேபிளைசேஷன், ஃபைல் சைஸஸ் இதெல்லாம் முக்கியங்கிறதுனால நான் மோஸ்ட்டாக 4K 60ல் தான் ஷூட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, செல்ஃபி கேமரா இது ஓப்போக்கும் OnePlusக்கும் வருஷமாக ரொம்ப பிடிச்ச சோனி IMX 471 16 மெகாபிக்சல் f2.45 லென்ஸோட பேராக இருக்குது. ஐ மீன் இது ஒரு டீசெண்டான சென்சர் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சின்ன நெகட்டிவ், செல்ஃபி வீடியோ 1080p 30ல் கேப் ஆகிருக்கு. ஸோ கைஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஓப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை OnePlus 11க்கு கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க. இப்போ போன வருஷம் டோட்டல் ஃப்ளாக்ஷிப் OnePlus 10 Pro அது டாப் நாச் மற்ற எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸோடையும் கம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. பட் இந்த தடவை சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்கள் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோ மானிக்கர் எல்லாமே இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. காரணம், இதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப்பாக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் சப்போர்ட் ப்ராமிஸ், அலர்ட்ஸில் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது, ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் IP ரேட்டிங் கிடையாது, செராமிக் கேமரா ரேஸ் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. இந்த காம்பினேஷன் எல்லாமே ஒர்க் ஆகணும்னா ஆக சான்ஸ் இருக்குது. ப்ரைஸிங் நல்லா இருந்தால் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸிங்
ஷூட் பண்ணல எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸிங் தெரியாது. தெரிய வந்தோம்னா கீழே காமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். பட் ப்ரைஸிங் சைனீஸ் ப்ரைஸிங் வச்சு பார்க்கையில் OnePlus 11 சைனாவில் OnePlus 10 Proவோட 15% கம்மியான ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் OnePlus 10 Pro கிட்டத்தட்ட 67,000 லான்ச் ஆச்சு. அதுலேருந்து 15% கட் பண்ணிங்கன்னா 55,000. பட் இங்கே ஒரு மேஜர் வித்தியாசம் என்னன்னா, சைனாவில் பேஸ் OnePlus 11 12,256 வருது. இந்தியாவில் 8,128 பேஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட கொஞ்சம் ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா 50,000 செக்மெண்ட்டில் இது வர சான்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த ப்ரைஸ்க்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப், இந்தளவு டீசெண்டான கேமராஸோட, நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ், நல்ல ஒரு 5 வருஷம் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோட மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் ஒரு 50,000 செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஏன் கெஸ் பண்ணணும்? நீங்கள் வீடியோ பார்க்கல, உங்களுக்கு ப்ரைஸிங் தெரியும். லான்ச் ஆகிருக்க ப்ரைஸ்க்கு OnePlus 11 வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நினச்சிங்கன்னா என்ன இதில் மாற்றிருந்தா வர்த்தாக இருந்திருக்கும்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் அந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்கோம். இப்போ வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் சில ட்வீக்ஸோடு வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.